சரவணகேனர் பூரணி முகுல படீர கோமல முளை மீதே முழுகிய காதற் காமுக பதிபதி பாச தீர்வினை முதிய புராரி கோவில் குருவே குருகியும் பாடி பாடி உணர்வினோடூடி கூடி நாடி சூடி வழிபாடு திருப்புகளோட சம்பூர்ணமானது. எல்லா யாத்திரையுமே அது முடிஞ்ச ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு நம்ம ஆற்றுக்கு போன பிற்பாடு தான் அதனுடைய அனுபவம் நமக்கு உண்டாகும். அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் அப்படி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கும். அது எப்படி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய நினைப்பு தான். உள்ள போயிட்டு வந்த பிற்பாடு நமக்கு ஒரு ஸ்பூர்த்தி ஒரு ஆனந்தம் உண்டாயிடுச்சுன்னா அந்த ஸ்பார்க் அப்படியே இருக்கும். அதாவது நம்மளுடைய தர்மமே என்னன்னா நாம என்ன கொடுக்கறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம கொடுக்கறத பொறுத்து தான் அது. ஒரு ராஜ்யசபையில மந்திரி தாமசமா வர ராஜா கேட்கற என்னப்பா லேட் ஆச்சு, என்ன பூஜை பண்ணிட்டு வந்த தாமசம் ஆச்சுன்னா அதனால என்ன பண்ணனா உடனே மந்திரி சொன்னார், பூஜை பண்றது மனசு சந்தோஷம், நாம எதை கொடுக்குறோமோ அது கிடைக்கும். சாதாரணமா சொல்லிட்டார். ராஜா தன்னோட சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மந்திரி கணத்தில் வேகமாக ஒரு அறை விட்டு சிரிச்சுட்டே சொன்னார், நான் உன்னை படிச்சிருக்கேன், எனக்கு திருப்பி கிடைக்குமா அப்படிங்க. மந்திரி சொன்னார், இன்னைக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும், இன்னைக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சு அப்படியே கிளம்பியாச்சு. ராஜ்யசபா முடிஞ்சு மந்திரி வாசப்படி தாண்டினா தளபதியை பார்த்தார். பொலார் அமைச்சர், ஏன் யாருங்க இன்னைக்கு இதுதான் விளையாட்டு, யாரை முதல்ல பார்க்கறையோ அறையணும். தளபதி வாசப்படியை தாண்டி வெளியில போனா அந்த செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கக்கூடிய முதன்மையான இருக்கக்கூடிய படை போர் வீரன் இருந்தான். அவனை பார்த்தா டே என்னடா அழைவா அவன் கொண்டாடி ஊர் முழுக்க இன்னைக்கு பார்த்தா உத்தரவாதி ஒருத்தர். மத்தியானத்துக்கு மேல ராஜ்ய அலுவலர்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பரத்துக்குள்ள நுழையிறது. அந்த பரத்தில் இருக்கிற ராணி ராஜாவை பார்த்தாங்க, என்ன அறையலாம் அப்படின்னா ராஜா இருக்கல இந்த ஊர்ல விளையாட்டு தெரியாத அப்படின்னு காலையில் வாங்கினது மத்தியானம் ஒரு கழிச்சு நம்ம என்ன கொடுக்குறோமோ சொல்லிக்கலாம். எப்படியோ வரும், எந்த ரூபத்தில் வந்து ஏன் என்ன எதுக்கு கிடையாது. நம்மளுடைய யாத்திரை போன வாரம் வந்து இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வேற எந்த சிந்தனையுமே கிடையாது. காலையில் எழுந்திருக்கணும், பேப்பர் பார்க்கணும், இத்தனை மணிக்கு டீ சாப்பிடணும், எல்லாமே டைம் சேஞ்ச் ஆகிடும். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு காஃபி இருக்கும், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு காஃபி இருக்கும், ஒரு நாளைக்கு 12 மணிக்கு சாப்பாடு இருக்கும், ஒரு நாளைக்கு 2:30 மணிக்கு சாப்பிடும். நாட் இன் டைம் டேபிள். எந்த இடத்துல இடம் கிடைக்கும், எந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும், எந்த இடத்துல சாமி பார்ப்போம், எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி ஒரு மரத்துக்கு கீழே சாப்பாடு போட முடியும். ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் மழை வந்துடும். மழையை கணக்கு பண்ணிட்டு தான் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது. மழையை விட்டுட்டோம் அப்படின்னா இங்க பார்த்தோம்னா தட்டில் தான் வாங்கியிருப்போம். கப்ப போய் மழை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ற ஆசை போயிடும். ஏதோ கொஞ்சம் தான் வயிற்றுக்கு போட போறோம், அந்த சாப்பிட்ற ஆசை. அதுலேயே சாப்பாட்டே நம்ம லவ் பண்ணுவோம். உணவு இருக்கே அதுதான் பெரிய மருந்து. அதையே நம்ம விரும்பி இது நல்லா இருக்கு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கலாம். இது நல்லா இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உணவு நல்லாவே இல்லைன்னா கூட நல்லா ஆயிடும். அதாவது 1000 பேருக்கு ஒரு ராஜா அன்னதானம் பண்றான், சாப்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. 1000 பேரும் மயங்கி போய் பயந்து போயிட்டான். என்னடா இருக்கு மருத்துவர் வர உணவை எடுத்து பார்க்குறாரு, இதுல விஷம் கலந்துருக்கு. பயந்து போயிட்டான் ராஜா. புண்ணியம் பண்ணலான்னாக்க அப்படி போயிட்டு அப்படின்னா. ஆனா கவலைப்படாது, ஏன்னா எல்லாருக்குமே நல்ல எண்ணம் குறைச்சிட்டுருவாங்க. என்ன நல்லா இருந்தா குறைச்சிட்டுவானா. அப்போ ராஜா கேட்டானா, இது எப்படிடா விஷம் கலந்து, யாருடா சமைச்சா, சமயக்காரனை கூப்பிட்டுவான்ட்டான். அவன் வந்து பார்த்தான்ப்பா, நான் காலையில் எழுந்துக்கிறேன், குளிக்கிறேன், சுவாமியை வேண்டிக்கிறேன், பகவான் நான் சொல்றேன், சமைக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன எதுன்னு பார்த்தா ராஜா அன்னைக்கு பாயசம் வைக்க சொன்னான். இந்த பாயசத்தை எடுத்துட்டு வரத திறந்து எடுத்துட்டு வந்துடும், மூடாம திறந்து எடுத்துட்டு வந்தான். அப்போ ஆகாயத்துல ஒரு கருட பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு பாம்பை பிடிச்சின்னு மேல போறாரு. இந்த பாம்பனுடைய கழுத்துல பட்ட விஷம் அதுல வந்து விடுது. யாருமே அதுல பொறுப்பு கிடையாது. நல்ல உணவு நல்ல எண்ணம், அந்த விஷம் யாரையுமே பாதிக்கல, காப்பாற்று. அப்படி விஷமானால் கூட நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் சத்தியம். நம்மளுடைய எண்ணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுது. பிளான் ஃபார் நம்மளுடைய எண்ணம், எண்ணம் போல் வாழ்வது. இதுதான்
ஒரு வார ப்ரோக்ராம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க வந்து மைசூரில் வந்து இறங்கினோம், சாமுண்டீஸ்வரி கோயில் போனோம், பெரிய கூட்டம் கிடையாது. கிட்டக்க போய் நின்று பார்த்தோம், தூரக்கணியில் பார்த்தோம், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணினோம், குங்குமம் வாங்கிட்டோம், வெளியில் வந்தோம், நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டோம், திருப்பி கீழே இறங்கினோம். அங்கேருந்து கிளம்பி நேராக பேலஸ் போனோம், பேலஸை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தோம். அங்கேருந்து கிளம்பினோம், நேராக நஞ்சன்கூடு போனோம், நஞ்சன்கூடு உள்ளே போனோம், நந்தி வெளியில் திரும்பி இருக்கேன்னு பார்த்தோம், கோவிலில் ஒரு சுற்றிக்கிறோம், சுவாமியை பார்த்தோம், ஒரு பரமானந்தம் ஏற்பட்டு வெளியில் வந்தோம். அங்கேருந்து பாலாஜி மந்திர் வந்தோம், பாலாஜி மந்திர் எல்லாத்தையும் பார்த்தோம், ஹனுமாரை பார்த்தோம். பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. காலையில் பொழுது விடுது, தலைக்காவேரி கிளம்பினோம். பெஞ்சுட்டே இருக்கு மழை, எந்த இடத்துல உள்ள போகிறோன்னு தெரியல, எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்சிது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோம், தலைக்காவேரி போனோம். ஆட்டோ இருக்குன்னா கிடைக்கல, நடந்தே போனோம். பார்த்தா சின்ன குண்டமாக இருந்தது, நிறைய பேர் குளிச்சா, சில பேர் புரோட்சணம் பண்ணிட்டா, சில பேர் பார்த்தா உடனே போனவா இருக்கா, லேட்டாக வந்தவா இருக்கா, சங்கல்பம் பண்ணிட்டவா இருக்கா. முழுக்க தலைக்காவேரி பார்த்துட்டு கீழே இருக்கிறோம், பாகமண்டலம் 3 நதி சேரக்கூடிய இடமா இருக்கு. பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை பார்க்குறோம், அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கணபதியை பார்க்குறோம். கரெக்டாக சன்னதி திறக்கிறோம், எல்லாத்தையும் முடிக்கிறோம், நேராக வரோம். மறுநாள் காலையில் பொழுது விடியது. இங்கேருந்து கிளம்பி நேராக போகிறோம், மேலக்கோட்டை போகிறோம். மேலக்கோட்டையில் உள்ளே போனாக்க அற்புதமாக இருக்கக்கூடிய செல்வநாராயண பெருமாள் அப்படியே ஒரு பிரதட்சணை பண்ணிட்டு வரோம். அங்கே இருக்கக்கூடிய தாயார் சன்னத்தை பார்க்குறோம், ராமானுஜரை பார்க்குறோம், வெளியில் வரோம், அப்படியே மேலே ஏறுறோம். அழகான யோக நரசிம்மர். இந்த படிக்கட்டு ஏற முடியுமான்னு அத்தனை பேர் ஏறி போயிட்டான். பார்த்தா எல்லாருமே ஏறி போயிட்டான். 100 படிக்கட்டு ஒரு பொய் சொல்கிறார் சார். ஆமாம், பொய் தான் சொன்னேன், அப்போ தான் ஏறி போவேன், இல்லாட்டி வேண்டாம் விட்டுருவேன். வேறு வெடிக்கட்டு சுவாமியை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தால் 100 எண்ணெய், 200 எண்ணெய், 300 எண்ணெய், 500 எண்ணெய் பார்க்கணுங்கிற எண்ணெய். எல்லாரும் பார்க்கணும் இல்லையா சுவாமியை. மேலே போனோம், நரசிம்மரை பார்த்தோம், திருப்பி இறங்கி வந்தோம். அங்கேருந்து கீழே வந்தோம், அழகாக பார்த்தோம் ரங்கநாதர். ரங்கநாதர் கோயிலில் தான் கொஞ்சோண்டு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் இருக்கும், வேறு வெளியே கிடையாது. உள்ளே போய் ரங்கநாதரை பார்த்தோம். நிமிஷத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய நிமிஷாம்பார். உள்ளே போனால் அப்பா என்ன அற்புதமாக இருக்கா தாயார். இதே பார்த்துட்டேன்னா நுடிப்படுதல லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு அர்ச்சனை சொல்கிறது, உண்மையற்ற நிமிஷோத்பன்ன விபந்த புவனாவல் தெய்வமகான். ஒரு நிமிஷத்தில் அனுகிரகம் பண்ணுறாங்க. அந்த நாமாவளி அந்த க்ஷேத்திரம் தான். நிமிஷாம்பால் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரம் கிளம்பினோம், சாயந்தரம் போனோம். பிருந்தாவன் கார்டன் பாதி பேர் வந்தால் மீதி பேர் வரல. பார்த்தோம், திருப்பி கிளம்பினோம். பொழுது முடிஞ்சது, நேரம் கிளம்பி வந்தோம். பார்த்தா அப்படியே சித்திர படங்களை கொண்டாந்து குடியிருக்காம இருக்க ஹரிபேடு. வேலூர் வந்தோம், சென்னகேசவ பெருமாள். அங்கேருந்து போனோம் ஹொரநாடு. சுவாமிட்டு வாசல்ல நின்று காத்திருந்து உள்ளே போய் சங்கல்பம் பண்ணி குங்குமார்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணி ஒரு சின்ன மழை, ஒரு என்ஜாயபிளாக இருந்து போக. அப்பா நம்மளை தவிர வேறு யாருமே கிடையாது. ஹொரநாட்டிலேருந்து கிளம்பினோம், சிங்கேரி வந்தோம். ஒரு சுத்து சுற்றினோம், லேசாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. வித்யாரண்யர் பார்த்தோம், சாரதா தேவி பார்த்தோம். அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணினோம், ஒரு நமஸ்காரம் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய அழகான நதியாக ஓடிட்டு இருக்கக்கூடிய துங்கா நதியை பார்த்தோம். சிங்கேரியிலேருந்து கிளம்பினோம், சிங்கேரியிலேருந்து கிளம்பினா நேராக குக்கே போனோம். அப்பா ராத்திரி நேரம் பாதி பேர் பார்த்தா, மீதி பேர் காத்துட்டு இருந்தா. எல்லாரும் குக்கே பார்த்தோம், பொழுது விடுஞ்சது. தர்மஸ்தலா பார்த்தோம். தர்மஸ்தலாவில் நம்மளை தவிர யாருமே கிடையாது. நாம தான் முதல் என்ட்ரின்னு பார்த்தோம்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி யாருங்கிறது உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் என்ட்ரி யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். முதலும் நாம தான், முடிவும் நாம தாங்கிற மாதிரி. தர்மஸ்தலாவில் நம்மளை தவிர வேறு யாருமே கிடையாது. அதில் சன்னதி திறக்கிறா, நாம உள்ளுக்குள்ள போனோம். அங்கே தர்மஸ்தலா கன்னியாகுமரி பார்த்துட்டு தர்மஸ்தலாலேருந்து கிளம்பினோம். கட்டில் துர்கா வாசல்ல பாருங்க, நந்தினி நதி ஓடிட்டு இருக்கு, லட்டேஸ்வரி சன்னதி இருக்கு. உள்ள ஜெகன்மாதாவான பிரதேவதாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி கட்டில் துர்காலேருந்து உடுப்பி வந்தோம். கிருஷ்ணால கனகல பிண்டில் இருக்கக்கூடிய துவாரத்தின் வழியா பகவான் கிருஷ்ணனை பார்த்து உடுப்பி பரமானந்தம் ஆச்சு. அங்கேருந்து ஓடி வந்தோம். மூகாம்பிகை யாருமே கிடையாது. எவ்வளோ ஆச்சரியமான தரிசனம். அந்த மூகாம்பிகையை பார்த்தோன்னா 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை குங்குமார்ச்சனை, பிரதட்சணம், நமஸ்காரம். அப்பா அப்படியே மூகாம்பிகையிலிருந்து கிளம்பினோம், முருடேஸ்வரர் தங்கினோம். அங்கேருந்து நேரம் கிளம்பி கோக்கர்னா போனோம். கோக்கர்னாவில் தங்கினோம். நேராக அற்புதமான இந்த கோடி தீர்த்தம், சமுத்திர தீர்த்தம், சுவாமி தரிசனம், தாமிரகுடி தரிசனம், பைரவ தரிசனம் பிரதட்சணம் பண்ணோம். முருடீஸ்வரர் பார்த்தோம், ஆனந்தமாக இருக்கும். போகிறது ஆணைக்குண்டை பார்க்க போகிறோம், சம்பூர்ணமாக போகிறது. போய் ட்ரெயின் ஏற போகிறோம், நாளைக்கு காலையில் ஊருக்கு போக போகிறோம். ஆற்றுல காஃபி கிடைக்கும் போது ஆனந்தமாக சௌபாகியமாக யாத்திரை சம்பூர்ணமாக போகுது. போயிட்டு வந்ததை ஒரு திருப்பி நம்மளுடைய ரீகலெக்ட் பண்ணுறது அப்படியே எனக்கும் பகவானுடைய அனுகிரகம். அதை நம்ம பார்வதி